நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு நாங்க போய் சேர்ந்துட்டோம். ஆனா அங்க போய் சேர்றதுக்குள்ள ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அத்த எங்க கூடவே இன்னொரு 10-11 பேரும் லேட்டா வந்தாங்க. ஆனா எங்க யாரையுமே அவங்க பரீட்சைக்கு வர விடல. அப்படியே திரும்ப போக சொல்லிட்டாங்க. அதனாலதான் நாங்க எல்லாரும் கேட் கிட்ட இருந்தே திரும்பி வந்துட்டோம். உனக்கு மூளைங்கிறது கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? சந்தியா, நீ எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்சு அவங்க அதை பண்ணிருக்கட்டும். அவங்களுக்கு அது பழக்கம். கேட்காம போய் உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. எதிரில் இருக்கவங்க கேட்கறாங்களோ இல்லையோ உடனே இவங்க போய் உதவுவாங்க. நீ எது புத்திசாலித்தனமா அங்கிருந்து கிளம்பி இருக்கலாம்ல? மோகன், நான் எப்படி அந்த இடத்தை விட்டு கிளம்புறது? ஒரு ஆட்டோ போகிறதுக்கு கூட வழி இல்ல. ஆட்டோ இல்லனா அங்கிருந்து நடந்து போயிருக்க வேண்டியதானே? எவ்வளவு பெரிய வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு போதும் மோகன். எனக்கும் தெரியும் சின்ன மருமகளுக்கு மூளையே கிடையாதுன்னு. ஆனா உனக்கு நிறைய மூளை இருக்குல்ல. வீதி முனை வரைக்கும் போகிறதுக்கு கூட உனக்கே ரிக்ஷா தேவைப்படுது. ஆனா கர்ப்பமா இருக்கிற உன் பொண்டாட்டி நம்ம வீட்ல இருந்து அங்க இருக்கிற இடத்துக்கு நடந்தே போகணும்ல. அத்தை மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பெத்த புள்ளையை திட்டுறாங்களே. இந்த வீட்ல என்ன நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. இங்க பாரு சந்தியா, ஒரு இடத்துல தீ பிடிச்சதுன்னா பக்கத்து வீட்டுக்காரனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நம்மள நாமளே காப்பாத்திக்கணும். ஆனா உனக்கு எப்பவுமே உலகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு உதவி பண்றது மட்டும்தான் முக்கியம். இந்த பஞ்சாயத்தை எல்லாம் பண்றதால நீ மூழ்கிறது மட்டும் இல்லாம இந்த பிரீத்தியையும் உன் கூடவே சேர்த்து மூழ்க வைப்பியா என்ன? இங்க என்னடா உன் புருஷன் உன்னை போலீஸ் ஆபீசர் ஆக்கியே தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆனா நீ என்னடா உன்னோட இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்க. பிரீத்தி தான் உன்கிட்ட அத்தனை வாட்டி சொன்னேன்னு சொல்றல்ல, நீ ஏன் அவ பேச்ச கேட்காம விட்ட? பண்ண பஞ்சாயத்துக்கு நல்ல பலன் கிடைச்சது இல்ல? இப்போ உனக்கு திருப்தி தானே? எந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணீங்களோ, இப்ப அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சந்தியாக்கா, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களால கண்டிப்பா சும்மா இருக்க முடியாதுதான். எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்களே. நீங்களே பாருங்க, பாவம் இல்ல அவரு. உங்களோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவரு தன்னோட கனவை பத்தி யோசிக்கவே மறந்துட்டாரு. வீட்டுல வேற ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. உங்களுக்காக டிவி வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் இன்னைக்கு அவர் எந்த அம்மா கிட்ட தலை நிமிந்து கூட பேசினதுலயும் அந்த அம்மா கிட்ட எதிர்த்து பேசிட்டார் வேற. அப்புறம் பாவம் தானே. இல்ல, அது மாமா ஒரு பேப்பர் கேட்ட கூட யாரும் வாங்கி தர மாட்டாங்க. ஆனா இவர் என்னடானா உங்களுக்காக 5 பேப்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு சந்தியாக்கா. புக்கெல்லாம் வேற கூட வாங்கினாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்க எப்படி மறந்தீங்க? இந்த போட்டி ஒண்ணும் உங்களுக்கு சாதாரண போட்டி இல்லல்ல. இதுதானே உங்ககிட்ட இருக்க கடைசி வாய்ப்பு. அப்புறம் அதுவும் இல்லாம உங்க சவால்ல மிச்சம் இருந்த அந்த 3வது பானையை தானே அவரு அத்தை கிட்ட கொண்டு வந்து உத்தரவாதமா கொடுத்தாரு. இப்ப என்னடானா வெறும் கையை வீசிக்கிட்டு போட்டியில கலந்துக்காமலே வந்திருக்கீங்க. அப்படின்னா பானையும் போச்சு, உங்களோட கனவு போச்சா? சந்தியாக்கா, நீங்க சவிதாவோட படிப்புல ஒரு வருஷத்தை கெடுத்தப்போ அத்தை அந்த முதல் பானையை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் அவரோட கடையில உங்களால எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தது. அப்ப 2வது பானையை உடைச்சாங்க. இப்போ
இப்ப அந்த பரீட்சைக்கு நீங்க போகல, உங்க விருப்பத்துக்கு ஏதோ பண்ணீங்க. இதுல 30,000 ரூபாய் நஷ்டம் வேற. அதனால 3வது பணியும் இப்ப உடைய போகுது. ஏங்கா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இந்த பானையை கொண்டு வரவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்ண, போய் எடுத்துட்டு வரேன். அத்தை, இந்தாங்க அத்தை 3வது பானை. இப்ப இதையும் உடைச்சிருங்க. இதோட இந்த சவால் கிவல்லாம் முடியட்டும் அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, கொஞ்சம் கதவு தருங்கம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சூர்யா விட இதுதான். உள்ள வாங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அந்த போட்டியை சேர்ந்தாளுங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வணக்கங்க. நம்பர் 1 சாம்பியனுக்கு உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். இப்போ நாம சென்னையில் இருக்கிற புள்ளியார் கோயில் தெருவில் நின்றுட்டு இருக்கிறோம். இங்கே தான் இந்த போட்டியில் செலக்ட் ஆன 5th காம்படிட்டர் இருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு சொல்லட்டுமா? அவங்க தான் மிஸ்ஸஸ் சந்தியா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க எங்களோட போட்டியோட செலெக்ஷன் ப்ராசஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க. எத்தனையோ ஆயிரம் போட்டியாளர்கள் இருந்து நாங்க ஜஸ்ட் 10 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 10 பேர்ல நீங்களும் ஒருத்தவங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சார், ஆனா இங்க பாருங்க. என்னங்க இது? ஆனா எங்க சந்தியா அக்காவை நீங்க இந்த போட்டியில எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அது வந்து நேரத்துக்கு அவங்க வரல. ஆமா, இவங்களால டைம்க்கு அங்க ரீச் ஆக முடியல. எனக்கு ஏதோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. இவங்க டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறதுனால அவங்களால அந்த டைம்க்கு சரியா வர முடியல. கேட்ல இருந்து இவங்களை அனுப்பிட்டாங்களாம். அப்புறம்
இல்ல முதலே எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கணும்ல, அதனால தான் கேட்டேன். இல்ல நாளைக்கே ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா சந்தியானி கஷ்டப்படுவாங்க. அதான். ஆமாங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தியா நிஜமாவே செலக்ட் ஆயிட்டான்னு சொல்றீங்களா? ஆனா எப்படி அது? இப்போ நான் ரகசியத்தை எல்லார்கிட்டையும் தெளிவாக சொல்ல போகிறேன். சந்தியா மேடத்தால அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வர முடியலன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த டிராஃபிக் ஜாம் ஒன்றும் தானாக நடந்ததில்லை. சொல்லப்போனால் அதை நாங்கள் தான் உருவாக்கணும். என்னது டிராஃபிக் ஜாமா? அப்ப நீங்க உருவாக்குனீங்களா அத? ஆனா ஏன் அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு நான் தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன். இந்த நாட்டோட சிட்டிசன்ற பேர்ல நம்ம எல்லாருக்கும் சில கடமைகள் இருக்கு. இதை தான் நான் எங்களோட செலெக்ஷன் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா எடுத்தோம். இதை நாங்கள் ஆதாரம் வச்சு எங்களோட போட்டியாளர்களை செலக்ட் பண்ண விரும்பினோம். நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, 4 பேருக்கு பிரச்சனை வந்தால் இந்த போட்டியில் கலந்துக்கிறவங்க 4 பேருக்கு உதவி பண்ணி கடமை நிறைவேற்றுவாங்களா இல்லை சுயநலமாக இருப்பாங்களான்னு பார்க்கணும்னு நினச்சோம். அதனால தான் எங்கள் டீமை சேர்ந்தவங்க சொல்லாமலே போட்டியாளர்களை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் இந்த ரகசியமான பரீட்சையில் ஏகப்பட்ட பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே போட்டி நடக்கிற இடத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்களோட கடமையை முழுமையாக மறந்துட்டாங்க. ஒரு சில பேர் என்னன்னா அவங்களோட கடமையை தான் அந்த போட்டியோட முக்கியம் நினச்சி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி சமூகம் தான் முக்கியம் நினச்சி எல்லாருக்கும் உதவுனவங்களை மட்டும்தான் நாங்கள் இந்த போட்டியில் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ண ஒரு போட்டியாளர் தான் மிஸ்ஸஸ் சந்தியா மேடம். உண்மையிலேயே இது ரொம்ப பயங்கரமான போட்டியா இருக்கும் போல இருக்கே. இல்ல நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் உதவி பண்ணாம நேரா அங்க வந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்களா, தோத்து போயிட்டாங்களா? ஆனா அந்த இடத்துல இருந்து உதவி பண்ண இவங்க ஜெயிச்சிட்டாங்களா? உண்மையாவா? ஆமாமா, நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐயோ பானை. அத்தை, இந்த பானை ரொம்ப பலமா இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்துல உடையாது போல. உங்களுக்கெல்லாம் இன்னும் நான் கிளியரா சொல்றேன். நாங்க ஆம்புலன்ஸ்ல மட்டும் இல்ல, அங்க இன்னும் பல இடங்கள்ல நாங்க கேமராவை பொருத்தி இருந்தோம். அந்த கேமராஸ்ல ரெக்கார்ட் ஆனதை நீங்களும் இப்ப பார்க்கலாம். சந்தியா மேடம் ஆம்புலன்ஸ் போறதுக்காக வழியை கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸ் போறதுக்கு உதவுனாங்க. அப்புறம் அவங்க நல்ல சிட்டிசன்றது இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணாங்க. உங்க எல்லாருக்குமே இப்போ அந்த ரெக்கார்டர் ஃபுட்டேஜை காட்டுறோம். வாங்க நீங்களே பாருங்க. எங்க எல்லா சார்பாகவும் சந்தியா மேம்க்கு வாழ்த்துக்கள். எங்களோட செலக்ஷன் ப்ராசஸில் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லவா, உங்களை மாதிரி யோசிக்கிறவங்க சில பேர் மட்டும்தான். ஏன்னா இவ்வளோ பெரிய போட்டியில் கலந்துக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அதை பற்றி யோசிக்காம நீங்கள் யாருக்கும் உதவி பண்ணியிருக்கீங்க. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற விதம் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க. நீங்கள் எல்லாரோடவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான்.
அப்புறம் இந்த போட்டியில் கலந்துக்க போறீங்க. ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அத்தை, சந்தியா கதிர செலக்ட் ஆயிடுவாங்கன்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல விஷயம் இது. இவங்க எப்படியும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கிறது பிரீத்திய பத்தி நினைச்சாதான். இவங்களும் அதுல பாஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஐயோ அத்தை பாருங்களேன், இவளுக்கு ரொம்ப நல்ல மனசு நினைக்கிறேன். அதான் உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் உன்னோட தப்பு இல்ல. அங்க ஆம்புலன்ஸ் வரும், இவங்க இப்படி எல்லாம் நாடகம் ஆடுவாங்க, நமக்கு என்ன தெரியும் சொல்லு பார்க்கலாம். இங்க பாரு, இதெல்லாம் உன்னோட தப்பெல்லாம் எதுவும் இல்ல. நீ தயவு செஞ்சு அழாத என்ன. சொல்ல போனா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படணும். ஏன்னா முதல் தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா ஒரே குடும்பத்துல இருந்து இந்த செலக்ஷன் டெஸ்ட்ல 2 மருமகளுங்க பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 2 மருமகளா? ஆமாங்க. போட்டியில செலக்ட் ஆயிருக்க 6th கண்டஸ்டன்ட் யாருன்னா அவங்க தான் பிரீத்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்லையே, இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். 2 அண்ணிங்களும் செலக்ட் ஆயிட்டாங்களா? ஆனா நான் பிரீத்தி, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல நீ கேட்கலாம்ல. நீங்க உங்க சந்தியாக்காவுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, அதனால அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. அண்ட் கூடவே நீங்களும் செலக்ட் ஆயிட்டீங்க. அதனால 6வது 6th கண்டஸ்டன்ட் நீங்க தான். அந்த கடவுள் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள யாரு கண்ணு வச்சாங்கன்னே தெரியல. 5 நிமிஷத்துக்குள்ள என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. சந்தியாக்கா பிரீத்தி 2 பேருமே இதுல ஜெயிச்சிட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ. நீங்களும் செலக்ட் ஆயிட்டீங்க. சோ எங்களோட சார்பா வாழ்த்துக்கள் பிரீத்தி. கஸ்தூரி, போய் ஸ்வீட் கொண்டு வா. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம். இப்பவே கொண்டு வரேன். இன்னைக்கு வேண்டாம் மேடம், இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா செலக்ட் ஆயிருக்க மற்ற கண்டஸ்டன்ட் வீட்டுக்கும் நாங்க போகணும். அடுத்த தடவை சீக்கிரமா மீட் பண்ணலாம். ஏன்னா போட்டி சீக்கிரத்திலே ஆரம்பிக்க போகுது. திரும்பவும் என்னோட சார்பா உங்க 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மா, இந்த போட்டி டிவில தெரியுமாங்க? இல்லங்க, இது எங்க ரெக்கார்டுக்காக மட்டும்தான். நான் வரேங்க. தேங்க்யூ. பாத்தியா சரோஜா, எதையெல்லாம் தேவையில்லாத வேலை அது இதுன்னு சொல்லுவியோ, இன்னைக்கு நம்ம சந்தியா மருமக தேவையில்லாத வேலை செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சதுனாலதான் இவங்க 2 பேரும் இந்த போட்டியில செலக்ட் ஆயிட்டாங்க. நீயே பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோகனும் மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தியா மருமக ஏதோ தப்பு பண்ணிட்டா அது இதுன்னு சொன்னீங்கல்ல. அவளாலதான் பிரீத்தியும் இந்த போட்டியில கலந்துக்க முடியலன்னு சொன்னீங்கல்ல. அதெல்லாம் பொய் நிரூபணம் ஆயிடுச்சுல. உண்மையை சொல்ல போனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. பிரீத்தி மருமகை எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா சந்தியா மருமகளால அவளும் பாஸ் ஆயிட்டா. அவளும் இந்த போட்டியில கலந்துக்க போறா. இதுவும் பெரிய விஷயம் தானே. சந்தியாக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சந்தியாக்கா. அது நான் ரொம்ப பிரஷர்ல இருந்தேன். அதனாலதான். பரவாயில்ல பிரீத்தி,
நீ மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ பேசினதை நான் என் மனசுல வச்சுக்கல. அம்மா அம்மா உங்க ஆசீர்வாதத்தால இவங்க 2 பேருமே செலக்ட் ஆயிருக்காங்கம்மா. உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்மா. மற்ற கதையில இதோட விடுங்க, நம்ம ஸ்வீட் சாப்பிடலாம். கஸ்தூரி சரியா, நான் போய் எல்லாருக்காகவும் லட்டு கொண்டு வரேன். இந்த பானையை எப்போ உடைக்க போறாங்கன்னு தெரியலையே. நானும் இந்த பானை எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன்.